வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். அமெரிக்க மரபணு மாற்றப்பட்ட உணவு இறக்குமதி குறித்து முறையிட்ட விவசாயிகள் பிரதமரிடம் பேசுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. 20 நாட்களாக தொடரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம், 10 நாட்கள் அரசுக்கு கெடு விதிப்பு. புதுச்சேரியில் திருடப்பட்ட காரினை சேலத்தில் கண்டுபிடித்த காவல்துறையினர். புரோக்கர் கைது, திருடிய நபரை தேடுகிறது காவல்துறை. இனி விரிவான செய்திகள். 20 நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தும் ஒப்பந்த ஆசிரியர்கள் 10 நாட்கள் அரசுக்கு கெடு விடுத்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் 10 நாட்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடந்த 20 நாட்களாக தொடரும் ஆசிரியர்களின் பணி நிரந்தர போராட்டம் புதுச்சேரி அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மிஷின் வீதி, சம்பாகோவில் அருகில் நடைபெற்று வரும் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 292 கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை உரக்க எழுப்பி வருகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போராட்ட களத்தில் விடுக்கப்பட்ட முக்கிய கோரிக்கைகள்: தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரசு காலம் தாழ்த்தாமல் 292 ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்வதற்கான கோப்பில் ஆளுநரின் ஒப்புதலை பெற்று அரசாணையை வெளியிட வேண்டும். தேர்தல் அறிவிப்புக்கு முந்தைய இந்த 10 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை திரட்டி அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்போம். எங்கள் வாழ்வாதாரத்தை அரசு கேள்விக்குறியாக்கினால் ஒட்டுமொத்த புதுச்சேரியும் ஸ்தம்பிக்கும் வகையில் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆசிரியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் கடந்த 6 ஆண்டுகளாக கல்வி பணியில் எங்களை அர்ப்பணித்துள்ளோம். தேர்தல் வரும் வேளையில் எங்களை நடுத்தெருவில் விடுவது நியாயமா? அரசுக்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது. அதற்குள் நடவடிக்கை இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். 20 நாட்களாக தொடரும் இந்த போராட்டம் தேர்தல் நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பும் சூழல் உருவாக்கியுள்ளது. இதனால் புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் முதலமைச்சர் அலுவலகம் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் திருடப்பட்ட காரினை 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து காரின் வழித்தடங்களை தடயம் செய்து சேலத்தில் சாதுரியமாக கண்டுபிடித்த முதலியார்பேட்டை காவல்துறையினர் புரோக்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியை சேர்ந்தவர் சிவபிரகாஷ். இவர் தனது வீட்டின் அருகே காரை நிறுத்திய போது இடவசதி இல்லாததால் தனது காரினை 100 அடி சாலை மேம்பாலம் கீழே நிறுத்திவிட்டு தனது வீட்டிற்கு செல்வது வழக்கம். அதன்படி கடந்த வாரம் 100 அடி ரோடு மேம்பாலம் கீழே காரினை நிறுத்திய சிவபிரகாஷ் மறுநாள் காரை எடுக்க வந்தபோது அங்கு கார் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் காரினை திருடி செல்வது பதிவாகியிருந்ததை தொடர்ந்து கார் சென்ற வழித்தடங்களை காவல்துறையினர் தடயம் செய்யும் வகையில் புதுச்சேரி முதல் சேலம் வரை அனைத்து சுங்கச்சாவடி மற்றும் முக்கிய சந்திப்புகளில் உள்ள சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் சேலம் சுங்கச்சாவடியை கார் கடக்கும் பொழுது காரை திருடி சென்ற நபருடன் மற்றொரு நபரும் அமர்ந்து செல்வது சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இருவரது புகைப்படங்களையும் ஆதாரமாக கொண்டு அப்பகுதியில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது சேலம் பகுதியை சேர்ந்த பழைய கார் விற்பனை செய்யும் தொழில் செய்து வரும் தீர்த்தன் என்பது தெரியவந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை சேலத்தில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரியில் இருந்து காரை திருடி வந்தது சேலத்தை சேர்ந்த ரமணா என்பதும் அவர் கடந்த 1 மாதமாக தீர்த்தனுடன் நட்பாக பழகி வந்த நிலையில் கடந்த வாரம் தனது அக்காவின் கார் விற்பனைக்கு உள்ளதாகவும் அதனை விற்பனை செய்து தரும்படி தீர்த்தனிடம் ரமணா கேட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தீர்த்தன் ரமணாவிற்கு 30,000 ரூபாய் முன்பணமாக கொடுத்துவிட்டு கார் விற்பனை செய்த பிறகு மீதி தொகையை அளிப்பதாக கூறியதாகவும்
அதன் பிறகு ரமணா தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என விசாரணையில் தீர்த்தன் தெரிவித்தார். இதனையடுத்து தீர்த்தனிடமிருந்து காரை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் காரை திருடி சென்ற ரமணா கர்நாடக பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் தெரியவந்ததை தொடர்ந்து அவரை காவல்துறையினர் கைது செய்யும் நடவடிக்கையில் தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பிச்சை எடுக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் கடந்த 50 ஆண்டுகளில் மற்ற துறையினரின் ஊதியத்திற்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை புள்ளி விவரங்களுடன் விளக்கினர். 1970 250 ரூபாயாக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் சம்பளம் இன்று 1,05,000 ரூபாயாக 420 மடங்கு உயர்ந்துள்ளது. வங்கி மேலாளரின் சம்பளம் 1000 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் அதே காலகட்டத்தில் விவசாயிகளின் நெல் மற்றும் கரும்பு விலை வெறும் 35 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளது. மற்ற அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வுக்கு நிகராக நெல் மற்றும் கரும்புக்கு விலை கொடுத்திருந்தால் இன்று ஒரு டன் கரும்புக்கு 90,000 ரூபாயும் ஒரு மூட்டை நெல்லுக்கு 3,000 ரூபாய்க்கு மேல் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது என அவர்கள் குற்றம் சாட்டினர். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி வீணாக கடலில் கலக்கும் 1330 TMC தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களின் பல லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு ஏழை விவசாயிகளின் வங்கி கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். பாண்டியாறு புன்னம்புழா திட்டம் மற்றும் மேலாறு அணை திட்டங்களை நிறைவேற்றி பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கவில்லை என்றால் விவசாயம் அழிந்துவிடும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கும் அபாயம் உள்ளது. உணவு பஞ்சம் ஏற்பட்டால் எந்த பணமும் உயிரை காப்பாற்றாது என எச்சரித்த அவர்கள் அரசியல் கட்சிகள் விவசாயிகளை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் 12ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கம் சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி முதல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஓட்டுநர்களை கொண்டே 2011இல் மத்திய அரசின் NRHM திட்டத்தின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு முதலமைச்சர் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வராதது ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. NRHM திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மற்ற பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக பலமுறை கடிதம் அளித்தும் சுகாதாரத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் 12ஆம் தேதியன்று புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளையும் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் என்பது எங்களது விருப்பம் அல்ல, ஆனால் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத சூழலில் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என சங்கத்தின் நிர்வாகிகள் அந்த அறிக்கையில் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க மரபணு மாற்றப்பட்ட உணவு இறக்குமதி தொடர்பாக புதுச்சேரி முதல்வரிடம் விவசாயிகள் முறையிட்ட நிலையில் பிரதமரிடம் பேசுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் விவசாயிகளின் அச்சம் மற்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினர். அமெரிக்காவில் இருந்து தடையற்ற வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட சோளம், சோயா மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் விலை கிடைக்காது. இது ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். பால் மற்றும் விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு வராது என துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுவது முற்றிலும் தவறானது. இது விவசாயிகளை திசை திருப்பும் செயல்.
இந்த இறக்குமதி முடிவை கைவிடக் கோரி டெல்லியில் பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்த விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் கவலை நியாயமானது என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது 1970ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊதியம் பல நூறு மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் விவசாய பொருட்களின் விலை மட்டும் மிக குறைவாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து விவசாயிகள் முதல்வரிடம் சுட்டிக்காட்டினர். அமெரிக்காவின் இந்த திட்டத்தால் இந்தியாவின் உணவு இறையாண்மை கேள்விக்குறியாகும் என்றும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டிய அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கன்னிக்கோவில் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மணிகளை கிழிந்த சாக்குகளில் அதிகாரிகள் வாங்குவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக தட்டாஞ்சாவடி, கன்னியக்கோவில், கரையாம்புத்தூர், கூனிச்சம்பட்டு, மடுகரை உள்ளிட்ட பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கப்பட்டது. இதன் மூலமாக அந்தந்த பகுதியில் விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர். இந்த நிலையில் பாகூர் பகுதியில் தற்பொழுது சம்பா பருவ நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை கன்னியக்கோவிலில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடுத்து சென்று விற்பனை செய்கின்றனர். அங்கு கமிட்டியில் உள்ள சாக்குகள் பழைய கிழிந்த நிலையில் இருப்பதால் கொள்முதல் செய்யும் நெல்லை வேறு வழியின்றி அந்த சாக்கில்தான் மூட்டைகளாக பிடிக்கப்பட்டு எடை போட்டு வருகின்றனர். இதனால் நெல் கீழே கொட்டி வீணாகி வருகிறது. கீழே கொட்டும் நெல் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. சாக்கு மூட்டையில் உள்ள ஓட்டைகளை வைக்கோல் மூலமாக அடைத்து கொள்முதல் செய்யும் அவல நிலை இருந்து வருகிறது. அதேபோல் இந்த கமிட்டியின் உள் கட்டப்பட்டுள்ள குடோன் தனி நபர்களின் ஆக்கிரமிப்பில் இருந்து வருவதாகவும் கொள்முதல் செய்யும் நெல் மூட்டைகளை உள்ளே வைக்க முடியாத நிலையில் வெளியில் திறந்த வெளியில் வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஹோட்டல் வாசலில் தாலி எடுத்துக் கொடுத்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் திருமணத்தை நடத்தி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூரில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை நடத்தி வைக்க விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வருகை தந்தார். அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கிய அவர் இன்று காலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட்டு வெளியே வந்தார். வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ், சுபா காத்திருந்தனர். கடும் கூட்ட நெரிசல் காணப்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மாலைகளை எடுத்துக் கொடுத்து மணமக்களை மாற்றிக்கொள்ள செய்தார். மேலும் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இவர்களுக்கு வரும் 12ஆம் தேதி திருமண மண்டபத்தில் வரவேற்பு நடக்க இருக்கிறது. சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் கட்சியின் உறுப்பினர் மட்டுமே. ஆனால் தலைவர் மீது அளவு கடந்த மரியாதை கொண்ட இவர் புதுச்சேரிக்கு எங்கு வந்தாலும் கூடவே இருந்து திரும்பும் வரை இறுதி வரை இருப்பார். அவரது விருப்பத்தை ஏற்று ஹோட்டல் வாசலில் திருமணத்தை செய்து வைத்தார் திருமாவளவன். புதுச்சேரியில் முத்தப்பர் விழாவில் மீன், கருவாடு, கத்தி, தேங்காய் கொடுத்து கேரள மக்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பரசன்னி கடவு முத்தப்பன் கோவில் உள்ளது. சிவபெருமானே இங்கு முத்தப்பனாக உள்ளார். சிவனும் சக்தியும் திருவப்பன், வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து மாந்திரீக நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர். கண்ணூர் புதுச்சேரியின் மாஹி பிராந்தியம் அருகில் உள்ளது. இதனால் மாஹி மக்களும் முத்தப்பனின் பக்தர்கள். உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த 7 ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர். இந்த முறை 8வது ஆண்டாக லாஸ்பேட்டை குறிஞ்சிநகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடைபெற்றது. தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்துகின்றனர். இறுதி நாளில் திருவப்பன், வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து சிவன், சக்தி பள்ளிவேட்டை ஆடி குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி செண்டை மேளம் முழங்க நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற கேரள மக்கள் சாமியிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை சொல்ல அதற்கு முத்தப்பன் அருள்வாக்கு கூறினார். தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்கள் முத்தப்பனுக்கு தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பச்சை பயிறு, மீன், கருவாடு போன்றவற்றோடு நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கள்ளையும் கொடுத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திற்கு திருப்பணி நன்கொடையாக சுமார் 60,000 ரூபாயினை அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் வழங்கினார். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலய
அஷ்டபந்தன ராஜபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகிற 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் ஆலய அறங்காவல் குழுவினரால் பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளிடம் திருப்பணிக்காக தமது சொந்த நிதியிலிருந்து சுமார் 60,000 ரூபாய் ரொக்க பணத்தை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மற்றும் திருப்பணிக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கினார். இதில் சிவலிங்கம், முருகன், முகிலன், எழிலன், பேட்டரி பாபு, டைசன், பாபு, சக்திவேல் மற்றும் ஆலய நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். குவைத்தில் சிக்கி இருந்த புதுச்சேரி பெண்ணை தீவிர நடவடிக்கை எடுத்து 12 மணி நேரத்தில் மீட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து கண்ணீர் மல்க அந்த பெண் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராஜாவின் மனைவி சத்யவாணி குடும்ப வறுமை காரணமாக குவைத் நாட்டிற்கு வீட்டு வேலைக்காக சென்றிருந்தார். இந்த நிலையில் அவரது 13 வயது மகன் சுஜித் திடீர் உடல்நிலை பாதிப்பால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகனின் நிலைமையை அறிந்த சத்யவாணி புதுச்சேரி வர வீட்டு உரிமையாளரிடம் அனுமதி கேட்டபோது அங்குள்ள ஏஜென்ட் அவரை அனுப்ப மறுத்ததுடன் ஹவுஸ் அரெஸ்ட் போன்ற நிலையில் வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மனவேதனையடைந்த அவரது கணவர் ராஜா மனைவியை மீட்டுத்தர கோரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து மனு அளித்தார். இதனை மிகுந்த கவனத்துடன் எடுத்துக்கொண்ட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உடனடியாக சத்யவாணியை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை அந்நாட்டு தொடர்புடையவர்களுடன் பேசி விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் குவைத் நாட்டில் உள்ள சத்யவாணியுடன் தொடர்பு கொண்டு சட்ட ரீதியான மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த தீவிர முயற்சியின் பலனாக சத்யவாணி விமானம் மூலம் சென்னை அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் புதுச்சேரி வந்து தனது குடும்பத்துடன் இணைந்தார். சொந்த ஊருக்கு வந்தடைந்த சத்யவாணி கண்ணீர் மல்க தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். மங்கலம் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சேர்மன் பாலமுருகன் தனது பிறந்த நாளை வில்லியனூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், லட்சுமிகாந்தன், KSP ரமேஷ், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயபால், தமிழ்ச்செல்வன், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குணன், மோஹித், ரவிக்குமார், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜவஹர், அழகு, அனந்த் சங்கர், முன்னாள் கவுன்சிலர்கள் ரமேஷ், வீரமுத்து, அன்பு, கணபதி, வாசன், முரளிதரன், ரமேஷ், அருள்முத்து, கங்காதரன், கதிரேசன், சதீஷ், நடராஜன், பாஜக நிர்வாகிகள் சம்பத், பிரபு, மாநில NR மாணவரணி தலைவர் குகன், மங்கலம் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் சுரேஷ், மோகன், எழில், ஐயனார், இளங்கோ, பிரபு மற்றும் பலர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக கடுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் 1000 பெண்களுக்கு புடவை மற்றும் மதியம் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் கனக சுப்புரத்தினம் கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவராக அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கனக சுப்புரத்தினம் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இதில் அகரம் தென்னந்தோப்பு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கூடப்பாக்கம் மாந்தோப்பு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 5,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சிவசாமி நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 8,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் மணியக்காரர் நகர் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி 9,10,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், சேதராப்பட்டு சிவசக்தி நகருக்கு தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை
13,10,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் என மொத்தம் 55,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீபன் மற்றும் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், குப்புசாமி, முருகவேல், ஆறுமுகம், ஆனந்தபாஸ்கர், ஜீவா, கோபி, சதாசிவம், செல்வம், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திமுக மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து பெரியார் நகர் சசி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் முன்னிலையிலும் மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையிலும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பொங்கல் பண்டிகையொட்டி நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. 5 பூத்துகளுக்கு முதல் பரிசு 5,000 ரூபாய், இரண்டாவது பரிசாக 3,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அகில இந்திய விவசாய சங்க தலைவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து புதுச்சேரியில் விவசாயிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினர். நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த வேண்டும், தேசிய விவசாயிகளின் ஆணையம் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், வேளாண் துறையை மேம்படுத்தவும் MS சாமிநாதன் பரிந்துரையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் விவசாயிகள் சங்க தலைவர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை சென்று அனைத்து மாநில முதல்வர்களையும் சந்தித்து ஆதரவு கோரி வரும் நிலையில் அதன் நிர்வாகிகளான ஐக்கிய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளரும் காரைக்கால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவருமான ராஜேந்திரன், இணை செயலாளர் சோமு ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து புதுச்சேரியில் விவசாயிகள் சந்தித்திருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினர். மேலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்து வரும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் நடத்தப்பட்ட செந்தில்குமரன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக பிரமுகர் செந்தில்குமரன் ஆதரவாளர்கள் நடத்திய முத்தியால்பேட்டை அளவிலான செந்தில்குமரன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் வெற்றி பெற்ற கோட் CC அணிக்கு வெற்றி கோப்பையும் பரிசு தொகை 25,000 ரூபாயும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். இரண்டாம் பரிசு டீம் 11 15,000 ரூபாய் பரிசும், மூன்றாவது பரிசாக பைசிங் அண்டர் 10,000 ரூபாயும் மற்றும் சிறந்த வீரர்களுக்கான விருது விஜய் SN பாய்ஸ் 5,000 ரூபாய் ஆகியவை வழங்கப்பட்டன. லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் வஹாப் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவராக அப்துல் வஹாப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்துல் வஹாப் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புக்கு நன்றி தெரிவித்ததுடன் கட்சியின் வளர்ச்சிக்கும் சிறுபான்மை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முழுமையாக பணியாற்றுவேன் என அப்துல் வஹாப் உறுதியளித்தார். கட்சியின் நிர்வாகிகள் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். விருத்தாச்சலம் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் காலை உணவு திட்டத்தினை தொடங்கி வைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி தூய்மை பணியாளர்களுக்கு காலை, பிற்பகல், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் சென்னை மாநகராட்சியில் நவம்பர் 15, 2025 அன்று தொடங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் காலை உணவினை வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் நகர கழக செயலாளர் தண்டபாணி, நகரமன்ற உறுப்பினர்கள் வயலூர் கிருஷ்ணமூர்த்தி, ராஜ்குமார், வசந்தி புருஷோத்தமன், ராசாதி சரவணன், சுந்தரி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மேலும் தனது எக்ஸ் பதிவில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களின் பசி போக்கும் திட்டம் 2025 நவம்பரில் சென்னை மாநகராட்சியில்
29,455 பணியாளர்கள் பயன்பெற தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் விரிவாக்கம் காண்கிறது என தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பணிபுரியும் 217 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்ட துவக்க விழா தனியார் மண்டபத்தில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் பானுமதி முன்னிலை வகித்தார். சுகாதார அலுவலர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். இதில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை பரிமாறினார். மேலும் அதிகாரிகள் அனைவரும் தூய்மை பணியாளர்களுடன் காலை உணவை சாப்பிட்டனர். 217 தூய்மை பணியாளர்களும் 4 பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு தினசரி இட்லி, பொங்கல், உப்மா, கிச்சடி, வடை, சாம்பார் உள்ளிட்ட உணவுகள் வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் நகர நில அமைப்பு அலுவலர் திலகவதி, நகரமன்ற துணைத் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல், நகரமன்ற உறுப்பினர்கள் முத்துலட்சுமி, கதிரேசன், பாஸ்கர், சந்திரன், வருவாய் அலுவலர் அசோக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக சுகாதார பணிகள் ஆய்வாளர் கணேசன் நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க மரபணு மாற்றப்பட்ட உணவு இறக்குமதி குறித்து முறையிட்ட விவசாயிகள் பிரதமரிடம் பேசுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. 20 நாட்களாக தொடரும் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டம், 10 நாட்கள் அரசுக்கு கெடு விதிப்பு. புதுச்சேரியில் திருடப்பட்ட காரினை சேலத்தில் கண்டுபிடித்த காவல்துறையினர். புரோக்கர் கைது, திருடிய நபரை தேடுகிறது காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.